ஹாய் ஹலோ வியூவர்ஸ். நேற்று பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு குழப்பமான சுச்சுவேஷன் தான் போயிட்டு இருந்துச்சு. என்னடா அது நேற்று ஏன்டா எபிசோடு பார்த்தோங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு ஒரு குழப்பம். எல்லாம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரூல் சொல்கிறாங்களே தவிர ஆனால் யாரும் அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு இரிட்டேட்டிங்காக தான் இருந்துச்சு. ஸோ காலைல மார்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பாலாக்கு வந்து டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி கோழி எப்படி கூவுன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் சொல்லியிருந்தாங்க. அதை பாலா ரொம்பவே சிறப்பாக செஞ்சு முடிச்சார். ஸோ அதை விட சிறப்பாக செஞ்சாங்க நம்ம சிவானி. கடைசி வரைக்கும் பாலா வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம அனிதாவை பண்ண சொன்னால் அந்த டாஸ்க்கை ஸோ சாமியாட்டம் ஆடிட்டு அதை தான் கோழி கோச்சுன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் யார் கழுவுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அந்த ப்ராப்ளத்தை கடைசி வரைக்கும் பேசி முடிச்சாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சு, கோழி டாஸ்க்கு. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாலாவும் ஆரியும் வந்து கோழி டாஸ்க் வந்து பண்ண சொல்லி முட்டையை அமைச்சிருந்தாங்க. ஸோ வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பாலா வந்து ஆஜித்தோட வாழை பிடிச்சி இழுத்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய குழப்பமாய் ரூல்ஸை பற்றி ஆளாளுக்கு ஒன்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மறைச்சா ஆண்டி அதை விட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி வந்து ஒவ்வொருத்தராக வந்து நீ பண்ணுறது தப்பு, நான் பண்ணுறது தப்பு, ரூல்ஸ் புக்கில் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் போட்டு மண்டையை பிச்சுட்டு இருந்தாங்க. என்னடா ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருக்கும். இடையில பார்த்தீங்கன்னா அனிதா வந்து கீழே விழுந்து காலை வந்து கொஞ்சம் அடி வாங்கிட்டாங்க. ஸோ ஆரியோட முட்டையை தொட போயிட்டு தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கமாக நின்றுட்டு இல்லைப்பா இதான் ரூல்ஸு, இல்லைப்பா அதான் ரூல்ஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரூல் புக்கில் அது இருக்குது, ரூல் புக்கில் இது இருக்குது, நீ இதை பண்ணால் சரி நான் அதை பண்ணால் சரின்னு சொல்லிட்டு நரியும் கோழியும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க அவங்களுக்கும் சரி வெளியே இருக்க நமக்கும் சரி என்னடா இது கேமு அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பிக் பாஸ்லேயே ஒரு வரலாற்றுலேயே ஒரு மோசமான நாளாக வந்து இன்றைக்கி அதை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சோமனா போயிட்டு ஒரு ஓரமாக போங்கடா நீங்களும் உங்கள் கேமோ என்னடா நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற அளவுக்கு போய் தனியாக உட்காந்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் உட்காந்துருக்கு பார்த்து நமக்கே வந்து ஒரு சிரிப்பாக தான் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப அனிதா ஒரு பக்கம் ஆரம்பிச்சிட்டாங்க. அனிதா ஒரு ரூல் சொல்கிறாங்க, அர்ச்சனாண்டி ஒரு ரூல் சொல்கிறாங்க, அப்புறம் பாலா வந்து ஒரு ரூல்ஸ் சொல்கிறாரு, இல்லை இதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு நம்மள ஒன்றா சேர்ந்து வந்து முட்டையை வந்து தொடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா சொல்லும்போது இல்லை அதெல்லாம் வேண்டாம், அது வந்து குரூப்பிசமாக கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு ரியா வந்து அது அப்ஜெக்ஷன் சொல்கிறாரு. அது வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் ரம்யா கோழியாக மாறுறாங்க. அப்போ வந்து ரம்யாவும் சோமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீலை வந்து உருவாக்குறாங்க. அந்த டீலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சக்ஸஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாலா வந்து அந்த முட்டை மேலே உட்காந்து அது ஒரு தெர்மோகோல்னு தெரிஞ்சு அது மேலே உட்காந்து அதை உடச்சிடுறாரு. அதுக்கப்புறம் பாலா வந்து அந்த போட்டியிலேருந்து பிக் பாஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுறாரு. பாலா நீங்கள் இந்த போட்டியில் நீங்கள் வந்து தொடர முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒமிட் பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பாலா வந்து அந்த போட்டியில் தொடர முடியாது. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக ஆஜித் வந்து கோழியாக மாறும்போது பஸர் அடித்து முடித்தோடனே நம்ம கேபியும் வந்து பார்த்திங்கன்னா முட்டையை தொட்டுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் எதுக்கு விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆஜித் வந்து ஃபஸ்ட் டைம் கோவப்பட்டு டென்ஷன் ஆகுறாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரூல்ஸ் வந்து இப்படி தான், ரூல்ஸ் வந்து அப்படி தான் சொல்லிட்டு திரும்ப அந்த ரூல்ஸ் பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. போங்களாம் நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு டென்ஷன். நானே டிவி ஆஃப் பண்ணால் பார்த்துக்குங்களே. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்குறதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ.